வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வடை செய்ய போகிறோம். வெண்டைக்காய் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வெங்காயம், மல்லி இலை, பச்சை மிளகா. பாருங்கள், வெண்டைக்காயை இந்த மாதிரி இவ்வளோ நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நைஸாக நறுக்கணும். வெண்டைக்காயை எண்ணெய் ஊற்றாமல் சட்டியில் நல்லா வதக்கிக்கிட்டு வந்துடுறேன். இதை மிக்சியில் கடலைப்பருப்பை மிக்சியில் அரைச்சிக்கிறோம். பாருங்கள், 1/4 கிலோ கடலைப்பருப்பை ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ கடலைப்பருப்பை வடைக்கு மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி வடைக்கு ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காயை எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. வெண்டைக்காயை மட்டும் நல்லா நைஸாக வெட்டிக்கிறணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வெண்டைக்காய் மண்டி வச்சாவோ பொரியல் பண்ணாவோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட ரொம்ப இது இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க லீவில் இருக்கும்போது இதெல்லாம் வெண்டைக்காய் செஞ்சால் அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஞாபக சக்தி வரும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. காய்கறி தான் இப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த குழகுழப்பு தன்மை போகிற வரைக்கும் வெண்டைக்காயை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிக்கிட்டு நம்ம கடலைப்பருப்போட வெண்டைக்காயை சேர்த்துக்குருவோம். பாருங்கள், இந்த குழகுழப்பு தன்மை நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டோம்னா வெண்டைக்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழகுழப்பு தன்மை வடையில் இருக்காது. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாவோட சேர்த்துருவோம் வெண்டைக்காயை. பாருங்கள், நல்லா குழகுழப்பு தன்மை போய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி இதை மாவோட சேர்த்துருவோம். பாருங்கள், இப்போ நம்ம கடலைப்பருப்போட வெண்டைக்காயை சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி விட்ட வெண்டைக்காயை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். மல்லி இலையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நல்லா பச்சைஞ்சாச்சு. பாருங்கள், அந்த குழகுழப்பு தன்மையே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம்.
பாருங்கள், வெண்டைக்காய் சேர்த்தா கொழகொழப்பா இருக்குமா என்னமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. வெண்டைக்காய் சேர்த்தா ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு காய்கறியும் கொடுத்தது மாதிரி இருக்கும். நம்ம வடை மாதிரி தான், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வடை எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ எல்லா வடையிலையும் நம்ம போட்டு இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு பரிமாறிடுவோம். பாருங்கள், இப்போ எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. வடையை வந்து ரொம்ப கனமாக குண்டாக தட்டாமல் இந்த மாதிரி மெல்லிசாவே தட்டிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இறக்கி எல்லாத்தையும் பரிமாறிடுவோம். பாருங்கள், எளிமையான வெண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. காய்கறி தான் நம்ம சாப்பிடணும். காய்கறி தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்து. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஈஸியான வெண்டைக்காய் வடையை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லோரும் வாங்க, சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வணக்கம்.